ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல்வி சேனல். எங்களோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு ஹவுஸ் கிச்சன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்பரிங் ஒர்க் இல்லை இந்த கார்பெண்டிங் ஒர்க்லாம் பண்ண வந்தவங்க வந்துட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்தேன். ஒரு 7 ஸ்டிக்ஸ் தான் தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு இது கிடைக்காட்டி பக்கத்தில் எங்கேயாவது வந்துட்டு ஏதாவது வீடு கட்டினாங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 இதை வந்து சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கணும். இது வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லைக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு இது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 4 ஸ்டிக்கையும் வந்துட்டு சேர்த்து வந்துட்டு நான் க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறேன். நான் வந்துட்டு 4 ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ஹவுஸோட பிரெத் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கணும் நீங்கள் அவ்வளோ ஸ்டிக்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டிக்காக வந்து எடுத்து நீங்கள் வந்து க்ளூ கன் வந்து அதில் அப்ளை பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு அந்த ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காட்டி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கால் வந்துட்டு செய்யுங்க. நானும் வந்துட்டு இதை இன்னொரு வீடியோ போடுறேன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பையன் வந்துட்டு 4 ஸ்டிக்கையும் வந்துட்டு சேர்த்து வந்துட்டு நம்ம ஒட்டிடணும் க்ளூ கன் வச்சுட்டு. ஃபெவிகால் வச்சு ஒட்டினா நிற்காது. அதனால தான் நான் அது பண்ணேன். உங்களுக்கு ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த 4 ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். ஸோ இப்போ அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ வந்துட்டு இதாக ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டான இருக்க சைடாக திருப்பி வச்சுட்டு இந்த ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து அதில் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ளூ கன் வச்சுட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ வந்துட்டு க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ரொம்பவுமே சைடில் இல்லாமல் கரெக்டாக மிடில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சைடும் பேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இந்த சைடும் பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணாவே போதும். ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டுமே விட்டால் போதும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இதாயிரும். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்டிக் எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கம்லாம் அப்ளை பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணணும். பார்க்குறக்கு வந்து எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டிக்கில் அந்த கடைசியில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு இன்னொரு ஸ்டிக்கோட அந்த இதில் சைடில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடணும். வந்து ஒரு எல் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும் பார்க்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹவுஸோட வந்துட்டு கூரை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் காய வச்சுருங்க. வச்சோன்னே நம்ம வந்துட்டு இந்த சைடும் அந்த சைடு தான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சைடும் அந்த சைடு வந்துட்டு க்ளூ கன் வச்சு நம்ம க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த எல் ஷேப்பில் அந்த ஹவுஸோட கூரையிலே அப்ளை பண்ணால் கரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு இடிக்கும்ல, அதே இடத்துல வந்துட்டு அப்படியே கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணிங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கூட வேணும், 2 மினிட்ஸ் வச்சுட்டு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ எக்ஸஸாக இருக்க அந்த க்ளூ கன்லாம் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் எடுத்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சாட்டின் ரிப்பன் வந்துட்டு அந்த பிரெத் கம்மியாக இருக்குது அந்த சின்ன சாட்டின் ரிப்பன் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்திருக்கேன். சாட்டின் ரிப்பன் இல்லாட்டி ஏதோ ஒரு ரிப்பன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு உல்லன் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க, மேலே வந்துட்டு குட்டியாக வந்துட்டு ஒரு முடிச்சு போடுங்க. ஓகே. ஸோ வந்துட்டு முடிச்சு போட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எப்படியாவது வந்துட்டு போடுங்க. சின்ன முடிச்சுனால வந்துட்டு கொஞ்சம் போடுற கஷ்டமாக தான் இருக்குது. அதை வந்துட்டு போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு போட்டாச்சு. முடிச்சு வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ போட்டோன்னே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சிசர்ஸை வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துடுறீங்க. ஓகே. ஸோ சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சோண்டு மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்தோடனே வந்துட்டு அந்த முடிச்சு போட்ட இடத்த வந்துட்டு கீழே வந்துட்டு வச்சு அந்த கூரைக்கு அந்த டாப் இதில் வந்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஹவுஸு. எனக்கு பெயிண்ட் பண்ண தேவையில்லை, எனக்கு பிடிக்கல. ஸோ பெயிண்ட் பண்ணாமல் இப்படியே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பெயிண்ட் பண்ணது ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணுங்கள், அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.